வணக்கம் எஸ்பிஓ ஃபேமிலிஸ். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம நோட்டீஸ் போர்டில் சங்கர் சார் அனுப்பியிருக்கிற லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாரும் எதிர்பார்த்து கேட்கணும்னு நினைக்கிற நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நம்ம அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை சங்கர் சார் 10 டாபிக்ஸாக பிரித்து 10 ஆடியோவாக போட்டிருக்காங்க. அது என்னன்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆடியோவில் ஐடி அன்பிளாக்டு ரிலேட்டடாக சார் சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் அன்பிளாக்டு பண்ணணும்னு மெயில் அனுப்பியிருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் ஜூன் 25 ஈவினிங்கே அன்பிளாக் பண்ணியாச்சு. அப்புறம் மிஸ்டேக்ஸ் இருக்கிற இமெயில்ஸை அட்மின் டீம் செக் பண்ணி ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுவாங்க அப்படின்றத பற்றி சார் டீட்டெயில்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ளீஸ் செக் த ஃபர்ஸ்ட் ஆடியோ. செகண்ட் ஆடியோவில் மெயின் சைட் ரிலேட்டட் பற்றி சார் சொல்லியிருக்காங்க. யாரோ ஒரு தேர்ட் பார்ட்டி கொடுத்த தப்பான இன்ஃபர்மேஷன்ஸ்னால நம்ம வெப்சைட்டை ஆர்பிஐ பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ரெனியூவல் பண்ண வேண்டிய டேட்டுக்குள்ளே ரெனியூவல் பண்ண முடியாமல் போனதுனால நம்ம சைட் சேலுக்கு வந்து அதை அதர் கண்ட்ரி ஆர்கனைசேஷன் பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம சைட்டை ரிட்டர்ன் பேக் கொண்டு வரதுக்கான ப்ராசஸிங் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அது வரைக்கும் நம்ம சைட் sboweb2.org.in சைட்குள்ளே யாரும் போக வேண்டாம். அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் ப்ளஸ் லிங்க்ஸ் இல்லாமல் எதுவும் ட்ரஸ்டபுள் கிடையாது அப்படிங்கிறத பற்றி சார் டீட்டெயில்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ப்ளீஸ் செக் இட் த செகண்ட் ஆடியோ. தேர்ட் ஆடியோ ரீஃபண்ட் ரிலேட்டட் பற்றி சார் சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி ரீஃபண்ட் கேட்டு இருக்கிறவங்க ப்ளஸ் இப்போ ரிஜெக்ட் பண்ணி அன்பிளாக் பண்ணியிருக்கிறவங்க எல்லாருக்கும் அப்ரூவல் லெட்டர் வந்ததும் ப்ராசஸிங் ஸ்டார்ட் ஆயிரும். 100% அனைவருக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி சார் டீட்டெயில்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ளீஸ் செக் தேர்ட் ஆடியோ. ஃபோர்த் ஆடியோ வித்ட்ராவல் ரிலேட்டட் பற்றி சார் சொல்லியிருக்காங்க. வித்ட்ராவல் ரெக்வஸ்ட் நெக்ஸ்ட் வீக்லேயே கொடுக்கறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பிகாஸ் இந்த வீக்குள்ளேயே பிளான் அப்ரூவல் கிடச்சிரும். அதனால் அத்தனை பேருக்கும் ஃபுல் அமௌண்ட் வித்ட்ராவல் ஆகும் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ நோட்டீஸ் போர்ட் இன்ஃபர்மேஷன்ஸை ஃபாலோ பண்ணிட்டு இருங்க அப்படிங்கிறத பற்றி சார் டீட்டெயில்டாக சொல்லியிருக்காங்க. ப்ளீஸ் செக் த ஃபோர்த் ஆடியோ. ஆடியோவில் அன்வான்ட் ஹேக்கிங் லிங்க் ரிலேட்டட் பற்றி சார் சொல்லியிருக்காங்க. ஏதாவது ஒரு லிங்க் வந்தால் அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் தெரியாமல் அதை பற்றின நாலேஜ் இல்லாமல் எந்த ஒரு லிங்க்கையும் கிளிக் பண்ண வேணாம். சப்போஸ் நாங்கள் அனுப்பி இருந்தால் அதை பற்றி நோட்டீஸ் போர்டில் இன்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ ரொம்ப சேஃபாக யூஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறத பற்றி சார் டீட்டெயில்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ளீஸ் செக் த ஃபிஃப்த் ஆடியோ. சிக்ஸ்த் ஆடியோவில் அப்ரூவல் லெட்டர் பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த வீக்குள்ளேயே கம்பல்சரி 100% அப்ரூவல் லெட்டர் கிடச்சிரும் அப்படின்றாங்க. சப்போஸ் ஒரு வேளை டிலே ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் வீக்கில் ஷியோராக வந்துடும் அப்படிங்கிறத பற்றிலாம் சார் டீட்டெயில்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ளீஸ் செக் த சிக்ஸ்த் ஆடியோ. செவன்த் ஆடியோவில் பிளான் பப்ளிஷ் ரிலேட்டட் பற்றி சார் சொல்லியிருக்காங்க. சாட்டர்டே ஆர் சண்டே அப்ரூவல் கிடச்சிருச்சுன்னா மண்டே ஆர் டியூஸ்டேக்குள்ளே பிளான் பப்ளிஷ் பண்ணிடுவோம். அதுக்கு மேலே டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பில்லை. பிளானில் நிறைய சேஞ்சஸ் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் சேஞ்ச் பண்ணி ரெடியாக இருக்குது. அப்ரூவல் லெட்டர் வந்ததும் பிளான் பப்ளிஷ் ஆகிரும். யார் யார் எந்தெந்த கேட்டகரியில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ண விருப்பமோ அதை அவங்களே சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றிலாம் சார் டீட்டெயில்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ளீஸ் செக் செவன்த் ஆடியோ. எயித்து ஆடியோவில் ஒய் ஸ்ட்ரிக்ட் எஸ்பிஓ அப்படின்றத பற்றி தான் சார் சொல்லியிருக்காங்க. எஸ்பிஓ மெம்பர்ஸ் கொஞ்சம் லேசியாக இருக்கிறதுனால நம்ம கம்பெனிக்கு கிடைக்க வேண்டிய ப்ராஜெக்ட் ஒர்க் ஆர்டர்ஸ்லாம் மிஸ் ஆகுது. டைம்குள்ளே ஃபாலோ பண்ணி டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் நிறைய ஆர்டர்ஸ் சான்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ எஸ்பிஓ மெம்பர்ஸ் 100% அன்னன்னைக்கே நோட்டீஸ் போர்ட் ஃபாலோ பண்ணி அன்னைக்கே ரீச் அவுட் ஆகணும். அப்போ தான் நம்ம பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ தான் மற்றவங்களுக்கு ப்ரூவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்ட்ரிக்டாக தான் எஸ்பிஓ இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சார் டீட்டெயில்டாக சொல்லியிருக்காங்க. ப்ளீஸ் செக் த 8th ஆடியோ. 9th ஆடியோவில் ஐடி ட்ரான்ஸ்ஃபர் ரிலேட்டட் பற்றி சார் சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் கரெக்டான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்து மெயில் பண்ணியிருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஐடி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. சம்மந்தப்பட்டவங்களுக்கு அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸும் சென்ட் பண்ணியாச்சு. சப்போஸ் அப்படி இன்னும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை அப்படின்னா சம்மந்தப்பட்டவங்களே மெயில் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் ஆகலைங்கிறத sbotvm@gmail.com அப்படின்ற மெயில் ஐடிக்கு மெயில் சென்ட் பண்ணால் ரிப்ளை வரும் அப்படின்றத பற்றி சார் டீட்டெயில்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ளீஸ் செக் த 9th ஆடியோ. ஆடியோவில் டோன்ட் ஸ்ப்ரெட் ஃபேக் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்றத பற்றி சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாமல் ப்ரூஃப்ஸும் இல்லாமல் இன்ஃபர்மேஷன்ஸும் இல்லாமல் யூடியூப் இருக்குது சேனல் இருக்குது அப்படின்னு பேசக்கூடாது. இது எல்லாத்தையுமே எஸ்பிஓ லீகல் டீம் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ப்ரூஃபோட மெசேஜ் போடுங்க அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ளீஸ் செக் த 10th ஆடியோ. ஓகே ஃபேமிலிஸ், இந்த 10 டாபிக் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸை சார் தெளிவாக டீட்டெயில்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ மறக்காமல் நோட்டீஸ் போர்டு ஆடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபேமிலி.